நேற்று என்ன பார்த்தோம் என்றால், இந்த சிலை வழிபாடு என்று சொல்லி நம்ம எல்லாம் திசை திருப்பிக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு நாம் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம் என்று 7வது வசனம் எபேசியர் 5:7 சொல்கிறது அல்லவா, அதை குறித்து நேற்று பார்த்து கொண்டிருந்தோம். அது என்ன என்றால், எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். எதற்காக? கடவுளின் சினம் உங்கள் மீது வரும். யார் மீது? கடவுளின் சந்தான உறவை நம்பாதவர்கள் மீது. ஏன்னா கடவுளின் சந்தான உறவு நமக்கு கிடைக்கத்தான் பாடுபடுகிறோம் என்று சொல்லாமல் வேறு எது சொன்னாலும் அந்த வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் என்றும் அதை நம்புவோர் அவர்களிடம் ஏமாந்து விடுகிறார்கள் என்றும் பார்த்து வந்தோம். இந்த ஏமாற்றுவோர் மீது கடவுளின் சினம் வரும் என்று பார்த்தோம். எனவே புரியுதா, கடவுளின் சினம் வந்துவிடாமல் இருக்க அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். சரியா? அப்ப கடவுளின் சினம் வராமல் இருக்க பங்கு கொள்ள வேண்டாம். பங்கு கொள்வது என்ன? இப்ப இந்த இடத்துல லைட்டா சொல்லிட்டு போறேன், ஏன்னா இந்த எபிசோட்ல நிறைவு வராது அல்லவா, அதனால் சொல்ல வேண்டும். பிரேஸ் தி லார்ட் நான் சொன்னேன்னா அவர்களோடு நான் பங்கு கொள்கிறேன். என்னப்பா அதுக்கு என்னத்தை முடிச்சு போடுற அப்படின்னா, பாருங்க, பிரேஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்றது அவங்களோட டிஸ்கோர்ஸ். பிரேஸ் பி டு த லார்ட் அப்படின்னு சொல்லலாம், பிரேஸ் பி டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லலாம். இது கத்தோலிக்க டிஸ்கோர்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா, ஆண்டவர் புகழப்படுவாராக, அது நம்முடையது, கத்தோலிக்கருடையது. இயேசுக்கே புகழ் அப்படிங்கிறது அவர்களுடையது. அப்ப இயேசு புகழப்படுவாராக நம்முடையது. அந்த வார்த்தை எதை சொல்கிறது என்றால், நான் கீழ்ப்படிந்த நபரா கீழ்ப்படியாத நபரா இல்லையா, அவர்களோடு பங்கு கொள்கிறவனா அவர்களோடு பங்கு கொள்ளாதவனா, அந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர்கள் அல்ல, நான் அவன் இல்லை என்று சொல்வான் அல்லவா, அது ஒன்று. நாம் அவர்கள் அல்ல, அல்ல சந்தேகம் இல்லை. நீங்களாம் கத்தோலிக்கர் தான், பெந்தகோஸ்காரர்களோ புராட்டஸ்டன்ட்காரர்களோ இல்லை. ஆனால் என்னவாக இருக்கிறீர்கள்? அருங்கொடை இயக்கத்தினர்கள் என்றால் அவர்களோடு பங்கு கொள்பவராக இருக்கிறீர்கள். பிரேஸ் தி லார்ட் சொல்வோரெல்லாம் அருங்கொடை இயக்கத்தினர், அதையும் புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த பிரேஸ் தி லார்ட் சொல்ற அருங்கொடை இயக்கத்தினர் எல்லாம் யாரோடு பங்கு கொள்கிறார்கள்? ஏமாற்றுவோரோடு பங்கு கொள்கிறார்கள். கீழ்ப்படியாத மக்கள் என்று தங்களே காட்டிக் கொள்கிறார்கள். கீழ்ப்படிதல் என்ன? சந்தான தத்தெடுப்பை நம்புவோர். இப்ப இந்த கேள்வி கேட்கிறதே கீழ்ப்படியாமையின் அடையாளம். பிரேஸ் தி லார்ட் சொன்னா என்ன அடையா? பாவம். அதாவது இயேசுவை புகழ்வது பாவமா என்று ஒருவர் கேட்டாலே எங்க போயிட்டாரு? பாவ புண்ணியத்துக்கு போயிட்டாரு, மனித சட்டத்துக்கு போயிட்டாரு. அப்பயே என்ன செய்கிறார்? நான் பாவத்தை தான் நம்புகிறேன், சந்தான தத்தெடுப்பை நம்பவில்லை என்று கீழ்ப்படியாத ஒரு நபராக மாறிவிடுகிறார். அப்ப பிரேஸ் தி லார்ட் சொல்லும் போது, நான் கீழ்ப்படியாதவனா மாறிவிட்டால் அவனோடு நான் பங்கெடுப்பவனாக இருப்பதால் கடவுளின் சினம் என் மீது வருகிறது. திருப்பி நான் அந்த இடத்தை வாசி காட்டுகிறேன். 6ல இருந்து வாசிக்கிறேன். வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள். வீண் வார்த்தைன்னா சொல்லிட்டேன், பாவத்தின் பக்கம் இழுக்கிறது வீண் வார்த்தை. ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகிறது. பிரேஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது அங்க ஆசிரியர்ல கடவுளின் சினம் வருகிறது. அதனால் ஏன்னா அது அவங்களோட பங்கு கொள்வதற்கான அடையாளம். அதான் சொல்ற இல்ல, எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். அடுத்து போறோம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். அதெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்கள் படித்தால் இந்த ஆண்டவரோடு இணைந்துங்கிறதுக்கு எடுத்தோன்னே எங்க போகணும்? நற்கருணையோடு இணைந்து. இந்த பிரேஸ் தி லார்ட் சொல்ற மற்ற சபைகள் நற்கருணையோடு இணைந்து இருக்கிறார்களா? அந்த நம்பிக்கையில் இணைந்து இருக்கிறார்களா? இல்ல. அப்ப ஏன் அவங்களோட பங்கு கொள்ளக்கூடாது? இப்ப நீங்களும் இணையாத ஒருவராய் மாறிவிடுவீர்கள். அதான் அவனுடைய நோக்கம். சாத்தானுடைய நோக்கம் என்ன என்றால், நாம் ஆண்டவரோடு இணையாத நிலையை பெற வேண்டும். அப்ப நான் பிரேஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது நான் அந்த ஆண்டவரோடு இணையாத நிலையை பெற விரும்புகிறேன் என்று சொல்கிறோம். ஏன்னா அவங்க இணைவதற்கும் மீட்புக்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படின்னா உடன்படிக்கைக்கும் மீட்புக்கும் தொடர்பில்லை என்று சொல்லிக் கொள்வதால் அந்த நற்கருணை வழிபாடை அவர்கள் நினைவாக செய்யும் ஒரு சடங்கு என்றுதான் சொல்கிறார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவரோடு இணையும் உடன்படிக்கையின் செயல் கத்தோலிக்கர்.
அதனால் அவர்களோடு பங்கு கொண்டால் நானும் அவர்களைப் போல் இது நினைவாக செய்யப்படும் செயல்தானே தவிர இது உடன்படிக்கை இல்லை என்று சொல்வதாக பொருள்பட்டுவிடும். அதாக நாம் புரிந்து கொள்வோம். எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள், ஒரு காலம் இருளாய் இருந்தன்னா வழி தெரியாமல் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து வழி தெரிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அதான் ஒளியாய் இருக்கிறீர்கள். நமக்கு தெரிஞ்சிச்சு வழி என்ன தெரியும், கத்தோலிக்க இருக்குன்னா என்ன தெரிந்திருக்க வேண்டும். தெரியல, பிரேசலாட் சொல்றவர்களுக்கெல்லாம் இந்த வழி தெரியல. பிரேசலாட் சொல்லாதவர்களுக்கு சொல்கிறேன், அவர்களெல்லாம் ஒளியில் இருப்பது எதனால் என்றால் நற்கருணை மூலமாக தான் மீட்பு. சிசிசியில் 1129 1129 1257 1257 இது ரெண்டு என்ன சொல்லுது என்றால் சிசிசி தெளிவா புரிஞ்சுங்க. சிசிசினா திருச்சபை சொல்கிறது நற்கருணை மூலமாக, அதாவது உடன்படிக்கை மூலமாக தான் மீட்பு. அடுத்தது திருச்சபை மூலமாக தான் மீட்பு. இது ரெண்டு இல்லாம நான் மீட்பு பெறேன்னு சொல்றவங்க தான் பிரேசலாட் சொல்றவங்க. ஏன்னா அவர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, அவர்களும் திருவிழியத்தை தானே கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் தான் பிரேசலாட் சொல்பவர்கள். அவர்கள்னா இந்த இடத்துல யாரு, மற்ற சபையினர்கள். மற்ற சபையினர் மீட்பு இல்லை, சிசிசி சொல்லுது. ஆனா நீங்க அதை நம்புறதில்ல. எல்லாருக்கும் எவனா பைபிள் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் மீட்பு இருக்குன்னு சொல்ல பொழுது எப்படி கிடைக்கும் உறவு? அப்படின்னா என்ன, அவங்களுக்கு மீட்புன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நபரும் என்ன செய்கிறார் என்றால் சந்தான தத்தெடுப்பு என்பது இல்லை. மற்ற சபைகள் சொல்வது போல் பாவத்தின் சம்பளம் நரகம் என்று சொல்லக்கூடியவராக, வீண் வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்க நம்பிக்கை இதில் இல்லை. எதுல? திருச்சபை சொல்வதில் இல்லை என்பதை வெளிப்படுத்தி திருச்சபை சொல்படி கேளாதவன் புறவனத்தார் கருதப்படுவான் எங்க சொல்லியிருக்கு? மத்தேயு 18:17. அப்ப புறவனத்தாராக மாறிவிட்டவர்கள் தான் பிரேசலாட் சொல்பவர்கள். அதை பத்தி கவலைப்படுங்க. பாவம் புண்ணியம் என்ன பாவம், என்னப்பா பாவம்னா இல்லப்பா, நீ திருச்சபை வேணுமா வேணாமா, கடவுள் குடும்பம் வேணுமா வேணாமா, இவ்வளவுதான் கேட்கிறாரு. வேண்டாம் அப்படின்னா பிரேசலாட் சொல்லு, வேணுமா சொல்லாத, இவ்வளவுதான் மேட்ரு. என்ன பாவம், அதுக்கப்புறம் நான் பண்றேன், புகழ்வது பாவமா, பாவம்னு சொல்றாரு. எங்க இது சொல்ல போறாரு, பார்த்துட்டு வாங்க. அது குற்றம் என எடுத்து கூறுங்கள்னு சொல்றாரு. சரியா? அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் அப்படின்னா ஆண்டவரோடு இணையாத நிலையில், நற்கருணை ஆண்டவரோடு இணையாத நிலையில் இருந்த நீங்கள் இப்போது நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து, இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். சரியா? அது என்ன, ஒளி பெற்ற மக்களாக வாழ்றது அப்படின்னா வழி தெரிந்த நபராக வாழுங்கள். இந்த கேள்வி என்ன பார்க்க முடியாது, இயேசுவை புகழ்வது பாவமா என்று கேள்வி கேட்கிறோம். அப்ப இந்த கேள்வியே என்ன காட்டுகிறது என்றால் இந்த கேள்வி கேட்கும் நபர் இருளாய் இருக்கிறார் அப்படின்னா வழி தெரியாதவராக இருக்கிறார். இதுல முதல்ல பகுதி சொல்லிதான் ஆரம்பிச்சோம். யாருக்கு மீட் பண்றால் என்ன என்று தெரியவில்லையோ அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்பார்கள். ஏன்? ஏன்னா மீட் பண்றால் என்ன என்று தெரியாதவர்கள் இருள இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவன் பேய் புள்ள, சாத்தான் புள்ள, கடவுள் புள்ள அதெல்லாம் கிடையாது. வழி தெரியுமா, நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள். மீட் பண்ண என்னன்னு தெரியாதா, நீங்க இருளா இருக்கிறீர்கள். அதனால பிரேசலாட் சொல்ற ஃபாதரு பிஷப்லாம் இருந்தா நீங்க முதல்ல போய் அவங்கள்ட்ட கேட்கலாம், ஃபாதர் நீங்க மீட் பண்ண என்னன்னு தெரியுமா, சிசிசி ஒன்னு படிச்சிருக்கீங்கன்னா அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. மறுநாள் என்ன படிச்சுட்டு படிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மறுநாள் படிச்சுட்டு அவர்களே மாறி விடுவார்கள். ஏன்னா அங்கே சிசிசி ஒன்ல தெளிவா படிச்சு பார்த்தால், புரிந்து படித்தால் என்ன தெரியும் என்றால் பாவத்துக்கும் மீட்புக்கும் தொடர்பில்லை. கடவுள் நம்மை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? திருச்சபைக்குள் வந்துவிடு என்று அழைக்கிறார். யாரெல்லாம் திருச்சபைக்குள்ள வராங்களோ அவங்களெல்லாம் தத்தெடுக்கிறார். இந்த திருச்சபைக்குள் அப்படின்னா அந்த கட்டடத்திற்குள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். திருச்சபைனா இந்த திருச்சபை போதிக்கும் நம்பிக்கைக்குள். குறிப்பா இந்த சிசிசி இப்போ சொன்னேன் அல்லவா, 11:29 அதெல்லாம் சொன்னேன் அல்லவா, உடன்படிக்கை மூலமாக தான் மீட்பு என்று திருச்சபை சொல்கிறது. அதை நம்புகிறவர்கள் திருச்சபைக்குள் இருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். இதை நம்பாமல் செயல்படுவோர் திருச்சபை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதான் மத்தேயு 18:17 படி புறவனத்தார் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் சிசிசி 1 படித்து இதை ஒப்பிட்டு பார்த்தால் எந்த ஒரு குருவும் இந்த பாவத்தின் சம்பளம் நரகம் என்று சொல்ல மாட்டார். அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை நாம் ஏற்க வேண்டும். இவ்வளவுதான் சொல்லுவார். சரியா? நாளை அடுத்த பகுதி பார்க்கிறோம்.